ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். சார், நம்ம வீட்ல நம்ம ஃபேமிலிய பார்க்குறோம். வெளியில ஃப்ரெண்ட்ஸ பார்க்குறோம். ஆஃபீஸுக்கு வரோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. பஃபெட் சொல்றது இக்னோர் மார்க்கெட் நாய்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நாமளும் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல பல நாய்ஸ் கேட்குறோம். எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாது? எது சிக்னல் எது நாய்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே. இப்போ நீங்கள் ரேடியோ டெக்னாலஜி படிச்சீங்கன்னா வேவ்ஸ் வரும். நீங்கள் அதுவும் ஷார்ட் வேவில் கேட்டிருக்கீங்கன்னா ரேடியோ தெரியாது. நீங்கள் மேபி டூ ஓல்டு. சின்ன வயசில் ஷார்ட் வேவ் ரேடியோ கேட்டிங்கன்னா நிறைய காற்றெல்லாம் அடிக்கிறதெல்லாம் கேட்கும், குறைன்னு கேட்கும். அதெல்லாம் நாய்ஸ். ஓகே. அந்த கமெண்ட்ரி வருது சிக்னல். ஸோ சிக்னல் அண்ட் நாய்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு லைஃப்பில் பக்காவாக தெரியணும். இந்த ஏஎம், எஃப்எம்னு இருக்குமே சார். ஏஎம்ல அதெல்லாம் எப்பயுமே ஒன்றும் குறை தான். ஏஎம்ல தான் குறை நீங்கள் ஷார்ட் வேவில் தான் குறை வரும். ஓகே. இன்றைக்கி போய் நீங்கள் ஷார்ட் வேவ் ட்ரை பண்ணி பாருங்க தெரியும். இன்னைக்கு இருக்கா சார்? ஷார்ட் வேவ்னா எங்கே செலக்ட் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பிபிசி அது மாதிரி ஏதாவது இருக்கும் வரும். ஓ ஃபைன். கேட்டால் இந்த அமைச்சர் ரேடியோ இருக்குது, அதில் ட்ரை பண்ணிங்கன்னா கூட வரும். ஓகே ஓகே. ஆனால் அந்த குறைங்கிறது எல்லாரும் கேட்டிருப்போம். 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. 2K கிட்ஸ் கேட்டிருக்க வாய்ப்பு கம்மி. ஓகே. ஸோ ஃபைன்லி மாடுலேட்டட், ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட், ஷார்ட் வேவ், இதுதான் 3. நான் இதில் எப்படி சிக்னல் எது நாய்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் நாய்ஸுக்கு ஆடினீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க. ஓகே. ஸோ மார்க்கெட்லேயும் ஒரு ஷேரை வந்து அஃபெக்ட் பண்ணுறது, அந்த கம்பெனியோட ஷேரை அதை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதான், ஷார்ட் டேர்மில் அஃபெக்ட் பண்ணுமா லாங் டேர்மில் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இன்றைக்கி கம்பெனியை பற்றி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா அதை நாய்ஸ் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க, மார்க்கெட் அதை சிக்னல் நம்பிச்சுன்னா அதை அடிக்கும். அப்போ நம்ம பிரிக்கணும். இப்போ வந்து ரீசண்டாக வந்து ட்ரம்ப் டேரிஃபு 28 ஒன்று 29 ஒன்றுங்கிறாரு. 28 அவன் பவரில் இருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. 28 எண்டோட அவன் கேம் ஓவர். இந்த வருஷத்துக்குள்ளே அவன் இதை தோற்றுருவான். எது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் தோற்றுருவான். செனட்டையும் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செனட்டும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அவனுக்கு அகேன்ஸ்டாக ஓட் போட்டால் அவனால் எந்த டேரிஃபும் செட் பண்ண முடியாது. அண்ட் அமெரிக்காவில் மெடிக்கல் காஸ்ட் ஏறித்துனா மக்கள் கொந்தளிப்பாங்க. ஸோ அதை டேரிஃப் ஏற்றுறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட்டு. ஆனால் அவன் 200% டேரிஃப்னோடனே இந்தியன் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக விழுந்துச்சு. நீங்கள் ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி, சிப்லா, சன்னு எல்லாமே விழுந்திருக்கு. அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது என்னோடய ஃபீலிங். ஸோ மார்க்கெட் ஒரு நாய்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுற. ட்ரம்ப் ஏதோ சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அப்பீல் போய் அதை நிறுத்திடுவாங்க. அவருக்கே ஒரு டொனேஷன் கொடுத்தா அவர் மாற்றி பேசுவார். நாக்கு தானே, கொடுத்த காசுக்கு வட்டி கணக்கு போட்டால் கூட வீணாக தான் போச்சு. ஆமாம். ஸோ அவர் பேசுவார். ஸோ அதுக்கு ஏன் நீங்கள் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது? அது வந்து நாய்ஸ். ஏஐ ஓரளவு டெஃபினட்டாக இதை அஃபெக்ட் பண்ணும். சர்வீசஸ் கம்பெனியோட ரெவென்யூவை பெருசாக இம்பேக்ட் பண்ணும். ஆனால் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுறதுனா அந்த கம்பெனி செத்து சாவடிச்சு சுண்ணாம்பாக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு வருஷமும் 10 கான்ட்ராக்டை 10 to 15% குறைப்பாங்க. இவன் ஏஏ ஏஜெண்ட்டை வச்சு பண்ணுவான் வேலையை. ஸோ ஒரு ஆள் தனியாக அந்த வேலையை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆள் தனியாக 5 ஏஏ ஏஜெண்ட்டை வச்சு ஒரு வேலையை பண்ணுவான். ஸோ 3 பேர் வேலையை 2 பேர் ஒரு ஆள் பண்ணிவிடும். இப்போ சாஃப்ட்வேருங்கிறது என்ன ஆகிடுச்சுன்னா, ஸோ இது வந்து சிக்னலாக நாய்ஸானா 12 times earnings 15 times earnings நீங்கள் அதை கொண்டு வர்றது வந்து சிக்னல் நாய்ஸ். ஓகே. நாய்ஸ் 30லேருந்து 18 19 வருது வந்து சிக்னல். பெண்டுலம் இங்கே இருக்குது. பெண்டுலம் ஸ்விங்காக இங்கே வந்துச்சுன்றது 15 to 20 times. இங்கேருந்து இங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் டெஸ்பரேஷன் ஆன் தி அதர் சைடு. கொஞ்சம் ஏறுது, இப்படி போயிடுச்சு. இங்கே ஹை, சூப்பர் ஹை, சூப்பர் லோ, இங்கே சென்டர் பாயிண்ட். நார்மலி ஸ்டாக்ஸ் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை தான் ஆசிலேட் பண்ணும். பட் ஐடி ஸ்டாக்ஸ் இதுதான் சென்டர் பாயிண்ட்டாகவே இருந்தது. அங்கேருந்து இங்கே வந்துருக்கு. இங்கே நிற்குமானா நிற்காது, இங்கே போகும். ஸோ இங்கேயும் இதுக்கும் நடுவில் தான் உங்களுக்கு வந்து ஓவராக மார்க்கெட் ரியாக்ஷன். தட் இஸ் நாய்ஸ். ஓகே. ஃப்ரம் ஹியர் டு ஹியர் சிக்னல், ஃப்ரம் ஹியர் டு ஹியர் நாய்ஸ். ஓகே. யூ ஹேவ் டு டிசைட் வெதர் டு டேக் ஆர் நாட். ஓகே. இதை பண்ணணும். எது நாய்ஸ் எது சிக்னல் நீ ஜட்ஜ் பண்ணணும். ஃபார்மா எங்கே இருக்குன்னா இங்கே எப்படி வந்தாலும் நாய்ஸ் தான். ஏன்னா ஃபார்மா இல்லாமல் அவன் வந்து
காஸ்ட்லி ட்ரக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சீப்பாக ஜென்ரிக்ஸ் ட்ரக் பண்ணுறோம். அமெரிக்காவில் இந்த க்ரானிக் வியாதி இருக்கிறவன் வியாதி தான். நம்ம ஊர்லேயும் க்ரானிக் எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா நான் லைஃப் லாங் இன்சுலின் யூஸர். எனக்கு பிளட் ப்ரெஷர் வந்துருச்சுன்னா மருந்து நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அந்த டிமாண்டு குறையும்னா எப்போ குறையும்னா எதோ நான் செத்து போயிடணும், இல்லாட்டா இதோட பெட்டராக மெடிசன் எஃபெக்டிவாக ஏதாவது கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்மாவில் இப்படி அடிக்கிறது நாய்ஸ். இதில் வந்து கொஞ்சம் தூரம் சிக்னல் அப்புறம் நாய்ஸ். ஸோ ஒரு கம்பெனியை அஃபெக்ட் பண்ணுற நியூஸு சிக்னலாக நாய்ஸான்னு பார்க்குறது. ஆஸ் ஃபார் அஸ் ஹியூமன் பீயிங் இஸ் கன்சர்ன்ட், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும். என்னோடய ஸ்டோரி இன் லைஃப் எனக்கு தெரியும். என் கதை முடிஞ்சோடனே என்னை பற்றி என்ன பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு நான் ஸ்டெப்ஸ் எடுத்து டைரக்ஷன் நான் பண்ணேன். மேபி மை டைரக்ஷன் இஸ் ராங். நான் இப்போ அந்த டைரக்ஷனை திரும்பி பார்த்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணால் சரியாயிடும். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் போய் ஊரில் இருக்கிறவங்கலாம் என்ன கரெக்டுன்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன். வேலிடேஷன். ஸோ சீக்கிங் வேலிடேஷன் ஈவன் ஃப்ரம் யுவர் ஓன் பேரண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் நாய்ஸ். அது மாதிரி இஃப் ஐ அலவ் அதர் பீப்புள் டு அஃபெக்ட் மை கான்சன்ட்ரேஷன், என்னை சுற்றி இருக்கிறவன் என்னை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது எனக்கு முக்கியமாக இருந்ததுன்னா, தென் நாய்ஸை வச்சு நான் வேலிடேஷன் தேடுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கிரிக்கெட்டில் ஸ்லெட்ஜிங்பாங்க. அப்போ ஸ்லெட்ஜிங் இஸ் அஃபெக்டிங் யூ இல்லை சார்? அப்போது குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துறது அப்படிங்கிறது நாய்ஸா? அதுதான் கால்ட்விக் சொல்கிறாரு. உங்கள் குழந்தைங்கள நீ வந்து ரொம்ப செல்லம் கொடுத்தீங்கன்னா அவன் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் வளருவான். அவனை ஸ்ட்ரெச் பண்ண வச்சு எக்ஸ்ட்ரா பண்ண வைக்கிறதுங்கிறது ஸ்லைட்லி மோர் தென் வாட் இஸ் கேப்பபிள் யூ ஸ்ட்ரெச் ஹிம் டு டூ இஸ் கிரியேட்டிங் க்ரோத் மைண்ட் செட். அவங்களோட கெப்பாசிட்டிக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண வச்சிங்கன்னா தட் இஸ் கெப்பாசிட்டி. அதில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் வந்து எப்போதுமே மேக்ஸ்லலாம் சென்டர் தான். ஐஐடி டெல்லியில் படித்தான். ஒரு சர்க்கியூட்ஸ்னு எங்களுக்கு ஒரு செகண்ட் இயரில் ஒரு பயங்கர டிஃபிகல்ட் பேப்பர் இருக்கும். ஸோ அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் இருந்தது. இது எப்படிடா போட்டேன்னு கேட்டான். என் தம்பி வந்து கேட்டான். அவன் சாப்பிட்டுன்னு இருந்தான் ஒரு தட்டில் சாப்பிட்டுன்னு இருந்தான். அப்படியே இந்த சாப்பிட்ற தட்டிலே இப்படி 4 ஸ்டெப்பில் போட்டு ஆன்சர் பண்ணுன்னு எழுதி கொடுத்தான். அப்போ இந்த சப்ஜெக்ட் அவன் அவ்வளோ தெளிவாக படிச்சிருக்கான். டிகிரி முடித்து 10 வருஷம் கழித்து அந்த சர்க்கியூட்டை அவன் ரெடியூஸ் பண்ணி ஆன்சர் ஒன்றுன்ட்டான். ஸோ அவன் படித்தது சிக்னல். ஸோ நீ படித்த நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் அது மாதிரி படிக்கணும், இல்லாட்டா படிக்காமே இருக்கணும். நம்ம ஊரில் என்னடான்னா கர்னிங்ஹாம் ரிச்சி கண்டுபிடிச்ச சிஏ பாலவ் குருசாமி படித்தான்னு படிச்சுன்னு இருக்கிறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். 2 பேரும் படித்தது இன்ஜினியரிங். ரைட் சார். நாய்ஸுக்கும் சிக்னலுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.